ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பீன்ஸ் சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கிறோம். பீன்ஸ் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா 1 மினிட் நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இப்போ நான் காரத்துக்கு சிக்கன் 65 மசாலா தான் சேர்க்குறேன். அது சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. இப்போ இது நல்லா சேர்த்துட்டு இது வேக வைக்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தை போட்டு கிளந்தோன்னா நம்ம சூப்பரான பீன்ஸ் சாதம் ரெடி. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடாக வடித்த சாதத்தை போட்டு நம்ம கிளறணும். நீங்கள் தேவைன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பீன்ஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு முக்கியமாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.